शब्दकोश की सहायता से अर्थ जानकर दिए गए शब्द से इस प्रकार वाक्य बनाइए कि उनके अर्थ एवं अंतर स्पष्ट हो जाए. இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை உபயோகப்படுத்தி சென்டென்சஸ் வந்து எழுதணும் வந்து ஹிந்தியில். அது டிஃப்ரென்சஸ்ஸு இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரென்சஸ்ஸு புரிஞ்சுட்டு நம்ம வந்து அந்த சென்டென்சஸ்ஸு நம்ம வந்து மேக் பண்ணணும். இங்கே வந்து அசமான் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு விசித்திரமாகவோ இல்லை வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதான் வந்து அசமான் அப்படின்னு சொல்லுவோம். ஜோடா அசமான் இந்த ஜோடி வந்து ஒரு விசித்திரமாக இருக்கிறது வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து. நெக்ஸ்ட் ஆஸ்மான் அப்படின்னா வந்து ஆகாயம். ஆஸ்மான் கா ரங் நீலா இந்த ஆகாயம் வந்து நீலத்தில் ரங்கு, தட் மீன்ஸ் வந்து நீளமாக இருக்கிறது, ப்ளூ கலரில் இருக்கிறது. பக்கா அப்படின்னா வந்து பழுத்த. ஆம் பக்கா ஹுவா மாம்பழம் வந்து பழுத்து இருக்கிறது. பக்கா அப்படின்னா வந்து கச்சிதமாக அப்படின்னு அர்த்தம், வந்து கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. கல் மேரா ஜானே கா இராதா பக்கா நான் நாளைக்கு போகிறதுன்றது வந்து, நாளைக்கு வெளியில் போகிறதுன்றது வந்து கண்டிப்பாக நடக்கும் வந்து. திஷா மீன்ஸ் அந்த பக்கம் அப்படி சொல்லுவோம்ல. ஒரு பூர்வ திஷாமே லாலி நம்ம வந்து கிழக்கு பக்கம் வந்து சிகப்பாக இருக்கிறது. தஷா அப்படின்னா அவனுடைய தசையை வந்து எப்படின்னு சொல்கிறது, அவனுடைய இப்போ வந்து சென்டென்ஸ் படித்தோன்னா தெரியும். உஸ்கி தஷா தேகக்கார் முஜே துக் ஹுவா. அவனுடைய லைஃப் பார்த்தாலே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது வந்து. நெக்ஸ்ட் வந்து விக்கல். மை கபி கபி விக்கல் ஹோ ஜாத்தி ஹூ. அப்பப்போ நான் வந்து ரொம்ப லோ ஆகிடுவேன் வந்து. விக்கலாங் வஹ தாயே ஹாத்தசே விக்கலாங்க வலது பக்கம் வந்து விக்கலாங்கன் வந்து இருக்காங்க. விக்கலாங் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறவங்கள வந்து விக்கலாங் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்கள வந்து விக்கலாங்கன்னு சொல்லுவோம். யோக் பாஞ்ச் ஒரு பாஞ்ச் யோக் 10 5 சேர்ந்தோம்னா ரெண்டும் வந்து சேர்ந்துச்சுன்னா 10 ஆகும் வந்து. யோக்ய அப்படின்னா வந்து அந்த யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. தும் இஸ் பதக்கேலி யோக்ய ஹோ. நீ வந்து இந்த பதவிக்கு நீ யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க.